தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் தூய ஆவியாரின் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் தாய் தலைவரானது ஒரு முக்கியமான புதியவருடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். அவர் யார் என்று பார்க்கும்போது புனித அசிசியார். இவர் 13ஆம் நூற்றாண்டிலே 12ஆம் நூற்றாண்டு வாழ்ந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். இவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப எளிமையான வாழ்க்கை. கடவுளை இயற்கையில் அதிகமாய் கொண்டவர். அந்த இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை மேற்கொண்டவர். தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே அவருடைய பெரிய மனக்காக இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் துச்சமென நினைத்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே அந்த மனத்திலே அவர் செலவிட்டு இந்த இயற்கையோடு இணைந்த இறைவனை வழிபட்டு வாழ்ந்தவர். அவர் பலருக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். நிறைய இப்போ இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் காங்கிரிகேஷன்ஸ், துறவு மடங்கள், அதற்கிடையே துறவு மடங்களுடைய அவர்கள் பின்பற்றக்கூடிய ஆன்மீகமானது இந்த அசிசியாரின் ஆன்மீகமாக தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை தன்னடைத்து வைத்திருந்தவர் தான் இந்த அசிசியார். தன்னுடைய எளிய வாழ்க்கையால் பலரை இறைவன்பாடு கொடுத்தவர். அவரிடம் நாம் இன்று வேண்டுவோம், நம்முடைய வாழ்வில் அவரை போல நாம் இறைவனை முழுமையாக நம்பி, அதாவது மற்ற உலக காரியங்களின் மேல் நம்ம ஒத்திருக்கலாம். கடவுள் மேல் எப்படி அசிசியார் தன்னுடைய முழு நம்பிக்கையை வைத்தனது வாழ்க்கையை நடத்தினாரோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் கடவுளை முழுமையாக நம்பிய வாழ்க்கையாக அமைய இத்திருப்படியும் நாம் வேண்டுவோம். இந்த தூய மறைகளை கொண்டாட தடையாக இருக்கும் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உயிரிழப்போம். எல்லாம் இறைவன் நம்மை இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவன் புனித பிரான்சிஸ் ஏழ்மையிலும் தாழ்மையிலும் கிறிஸ்துவை உத்திருக்கச் செய்கிறேன். அவரது வழியில் நாங்கள் நடப்பதால் திருமகனை பின்பற்றி பேரின்பம் அன்பில் உம்மோடு உத்திருக்கும் ஆற்றல் அருமையாக. உம்மோடு தூய ஆவியாரின் வாழ்வு ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். காலையில் கட்டளிட்டு வந்தால் கடலில் வரை நீ போனதுண்டா?
யோபு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 38 இறைத்திருவசனம் 1 மற்றும் 12 முதல் 21 முடிய மற்றும் அதிகாரம் 40 3 முதல் 4 முடிய. யோபு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 38 இறைத்திருவசனம் 1 மற்றும் 12 முதல் 21 முடிய அதிகாரம் 40 3 முதல் 4 முடிய. ஆண்டவர் சூறாவளியின் மீது இரவுக்கு அறியப்படி ஒரு மாநாளை நாளை பொழுதுக்கு கட்டளையிட்டதுண்டாம், வைகரை தன் இடமறிய வைத்ததுண்டாம். இவ்வாறு அது வையக வேலை கொட்டி இழுத்து பொல்லாதவரை அதனுக்கு உதறி தள்ளுமே. முத்திரையால் களிமண் உருப்பெறுவது போல் மன்னகம் வண்ணம் ஏற்றிய ஆடையிட்டு அப்பொழுது கொடியவர்களின் ஒளி மதிக்கப்படும், அடிக்க ஓசை குறிக்கப்படும். கடையில் ஊற்றுவதை நீ போனதுண்டான், அழிவின் அடியை நீ உணவினதுண்டான். சாவின் வாயில்கள் உலகில் காட்டப்பட்டனவா, இருள் உலகின் கதவுகளை கண்டதுண்டான். நீ அவனே பறவை நீ அறிந்ததுண்டான். அறிவிப்பாய் அதிலுள்ள அனைத்தையும் அறிந்திருந்தால். ஒளி உறைவிடத்திற்கு வழி எதுவோ, இருள் இருக்கும் இருட்டுடன் எங்கிறியோ, அதன் எல்லைக்கு அதனை அழைத்துப் போவாயோ, அதன் உறைவிடத்திற்கு நேர்வழி அறிவாயோ. ஆம், அறிவாய். அன்றே நீ பிறந்தவன் அன்றோ? ஆமாம், ஆண்களும் உனக்கு அதிகமன்றோ? யோபு ஆண்டவனுக்கு கூறிய மறுமொழி இதோ, எளிய யான் இயம்புவதற்குண்டோ? என் வாயை கையால் கட்டிக் கொள்வேன். ஒருமுறை பேசினேன், மறுமொழி வரையேன். மீண்டும் பேசினேன், இனி பேச மாட்டேன். ஆண்டவரின் வாக்கு. பதிலை பாடல் சொல்ல வேண்டிய பதில். இறைவா, என்றும் உள்ள வழிகள் என்னை நடத்துவேன். இறைவா, என்றும் வழிகள் என்னை நடத்துவேன். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்தறிந்தீர். நான் அமர்வதையும் எழுவதையும் அறிந்திருக்கிறேன். என் நினைவுகள் எல்லாம் குறைந்திருந்தே குறிப்பதைகின்றேன். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளேன். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவே. அல்லவே இறைவா, என்றும் உள்ள வழியை என்னை நடத்துவேன். உமது ஆட்களை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திருமுனையிலிருந்து நான் எங்கே தப்பிவிட முடியும்? நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றேன். பாதாளத்தில் படுக்கை அழித்துக் கொண்டாலும் நீர் அங்கே இருக்கின்றேன். அல்லவே நான் கருவறை இடத்திற்கு பறந்து சென்றாலும், மேற்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும், அங்கேயும் உமது கை என்னை நடத்திச் செல்லும். உமது வழக்கை என்னை பற்றிக் கொள்ளும். அல்லவே ஏனெனில் என் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தரும் வியத்தக்கும் அறிவில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நல்கின்றேன். உன் செயல்கள் கேட்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். அல்லவே இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எப்பவுமே நலம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செய்கிறது வாசகம்.
லூக்கா எழுதிய செய்தி இயல் 10 இறைத்திரு வசனங்கள் 13 16 முடிய. லூக்கா எழுதிய செய்தி இயல் 10 இறைத்திரு வசனங்கள் 13 16 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, கொரோசி நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாய்தா நகரே ஐயோ உனக்கு கேடு, ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்குகளை நிறுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் மாறுகிறார். எனினும் தீர்ப்பு நாளில் தீர்க்கும் சீதோனுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும். கப்பனாகவே நீ வானகம் உயர்த்தப்படுவாயோ இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். உங்களுக்கு செவிசாய்ப்பவர் எனக்கு செவிசாய்க்கின்றார், உங்களை புறக்கணிப்பவர் என்னை புறக்கணிக்கின்றார், என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பினவரையே புறக்கணிக்கின்றார். ஆண்டவரின் அருள்வாய். எல்லாருக்கும் அமைதி என்பதை பாடலாம், சேர்ந்து பாடலாம். இந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் அசிசியா. இந்த பாட்டுக்கு சொந்தக்கார அவரோட ஜெபம், அந்த ஜெபம் தான் வந்து பின்னாடி இந்த பாடலாக மாற்றப்பட்டது. அவரோட ஜெபம் என்னன்னா, இறைவா என்னை உமது அமைதியில் கருத்தாக்கும், எங்கு பகைமை நிறைந்துள்ளதோ அங்கு அன்பையும், எங்கு கயமை நிறைந்துள்ளதோ அங்கு மன்னிப்பையும், எங்கு ஐயம் நிறைந்துள்ளதோ அங்கு விசுவாசத்தையும், எங்கு அவநம்பிக்கை நிறைந்துள்ளதோ அங்கு நம்பிக்கையையும், எங்கு இருள் சூழ்ந்துள்ளதோ அங்கு ஒளியையும், எங்கு மனக்கவலை உள்ளதோ அங்கு அகமகளையும் விதைத்திட அருள் புரியும். என் இறைவா, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், புரிந்து கொள்ளப்படுவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், அன்பு செய்யப்படுவதை விட பிறரை அன்பு செய்யவும் வரமருள்வாய். ஏனெனில் கொடுப்பதில் யாம் பெறுவோம், மன்னிப்பதில் மன்னிக்க பெறுவோம், இறப்பதில் நித்திய வாழ்வடைவோம். ஆமென். இதுதான் அவருடைய ஜெபம். நாம் அசிசியாரை ஜெபிக்க முடியுமா? ஜெபத்தை கேட்டீங்களா? ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும்,
புரிந்து கொள்வதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், அன்பு செய்யப்படுவதை விட பிறரை அன்பு செய்யவும் வரவழைப்பாய். இது முடியுமா? நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? அன்புக்காக இயங்குறோம். நமக்கு ஆறுதல் ரொம்ப கவலைப்படுறோம். நம்மளை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தம், மனக்கணக்க கிடையாது. அப்படிதானே? யாராச்சும் இது மாதிரி இல்லாமல் இருக்கீங்களா? அசிசியாரத்தை யாராச்சும் என்னை யாரும் புரிஞ்சுக்கிறது தேவையில்லை, அதுக்கான முயற்சிக்க நான் மற்றவங்களை புரிஞ்சுக்க முயற்சி எடுத்துட்டேன். அன்பு செய்வதை விட அன்பு செய்யப்படுவதை விட அன்பு செய்ய நான் நினைக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கமாக நான் முடிவெடுத்து வாழ முடியுமா? சிசியார் போல ஜெபிக்க முடியுமானா இந்த ஜபத்தை நாம் சொல்ல முடியும். ஜெபிப்பது என்பது ஜெயிப்பதை போல வாழ்வு, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒட்டுமொத்த ஜபத்தை நான் சொல்றேன். அந்த ஒரு குறுகிய அந்த சின்ன பகுதி நம்ம முடியுமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா பல நேரங்களில் கேள்விக்குறிதான் இல்லையா? பல நேரங்களில் பெரிய கேள்விக்குறிதான். நம்ம உற்றார் உறவினரை நாம் எடுத்து அன்பு செய்கிறோம். ஆனால் யாருமே தெரியாத ஒரு ஏழை எளிய மக்களை நாம் அவ்வளவு எளிதாக அன்பு செய்வோம். கருணை கொடுக்கும். ஆனால் அன்பு வருமா என்றால் கிடையாது. பிரான்சிஸ் அசிசியார் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் ஒரு பெரிய செல்வந்த குடும்பத்தை சார்ந்தவர். இப்படிப்பட்ட செல்வந்த குடும்பம் இப்போ இந்த சரவண ஸ்டோர் பூர்த்திஸ்லாம் இல்லை, அந்த மாதிரி பெரிய துணிக்கடை முதலாளியுடைய பையன் தான் அந்த அசிசியார். ஒரு காலகட்டத்தில் கடவுளை அவர் பெற்றுக்கொள்கிறார், கடவுளை பற்றி அறிந்திருந்தார். அப்போ இதையெல்லாம் குப்பையை கருதி என்ன பண்ணுறார்? எல்லாத்தையுமே தூக்கி போட்டுட்டு அவர் வனாந்தரத்துக்கு செல்கிறார். அப்படிப்பட்டவர் கண்டலான உடையெல்லாம் முடித்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் சிஎம் நகரத்து வழியாக அவர் செல்ல வேண்டியிருந்தது. அவர் போய்க்கு சென்றப்ப ஒரு பிச்சைக்காரர் அவருக்கு இவரோட உடையை விட மிக கண்டலான உடை இருக்கின்றது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா அவரை பார்த்து அவருடைய எல்லாத்துக்கும் கடவுளை பார்க்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்கிறார். அந்த எதிர்கால இந்த கண்டனம் உடையை ஊற்றி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே பறித்து கொண்டு தன்னுடைய உடையை அவருடைய கண்டிப்பிட்டு அவரோட உடையை ரொம்ப பிடிச்ச உடையை வாங்கி போட்டு போவதாக அவருடைய வரலாறு சொல்லியிருக்கிறார். அப்படி அவர் யார் என்ன தெரியாது முழுமையாக அன்பு செய்து அவருக்கு தன்னிடம் இருப்பதை முழுவதுமே கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராகத்தான் அசிசியார் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் இயற்கையை ரொம்பவே பேசுவார். அவர் என்ன சொல்லுவார்னா பிரதர் மூன் சிஸ்டர் சன் அப்படின்னு சொல்லுவார். பிரதர் மூன் சிஸ்டர் சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த அளவுக்கு நிலாமையும் சூரியனை தன்னுடைய சகோதரனாகவும் சகோதரியாகவும் பார்க்கக்கூடிய வகையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்திருந்தார். நம்முடைய இப்போதைய திருத்தந்தை யார்? பிரான்சிஸ். அவரோட உண்மையான பெயர் பர்தோலியோ. அவர் இந்த போப்பானாலும் அவர் ஆன பிறகு ஒரு புனிதருடைய பெயரையோ ஏதாச்சும் அதற்கு முன்னாடி இருந்த கோப்பினுடைய பெயரையோ அவர்கள் ஏற்றுக்கொள்வார். அப்படி இவர் ஏற்றுக்கொண்ட பெயர் யாருன்னா புனித பிரான்சிஸ் அசிசியாரோட பெயர் தான். அவருடைய பெயரை தான் தனக்கு அந்த போப்பானவர்களுக்கு தனக்கு சூட்டிக் கொண்டார். அந்த அளவுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய திருத்தந்தையும் இவர் மீது அதிகமான தாக்கம் கொண்டிருக்கிறார். அது எப்படி நமக்கு தெரிய வருதுன்னா 2015 லவ்தாத்தோ சி அப்படின்னு சொல்லி ஒரு படம் எழுதுகிறார். யார்? நம்ம திருத்தந்தை. அந்த லவ்தாத்தோ சி அப்படிங்கிறதுடைய தமிழ் பதம் என்ன சொல்லணும்னா இந்த உலகம் இருக்குல்ல, இது நம்முடைய பொது இல்லம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடு அப்படிதானே? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீடு. அந்த உலகத்துக்கு கேர் ஃபார் த காமன் கோல், அதாவது பொது இல்லத்துக்கான ஒரு அக்கறையோடு அந்த பொது இல்லத்தை கேட்டு காக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த மகளுடைய கதை.
இப்போ பொது இல்லம் அப்படிங்கிறது இந்த உலகம். இந்த உலகம் அப்படிங்கிறது வந்து இந்த உலகத்தில் இருக்க இயற்கை எல்லாமே தான் நமக்கு எல்லாத்துக்குமே அதான் வீடு. நமக்கு வேணா ஒரு வீடு சின்ன வீடு கட்டிட்டு இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய வீடு என்பது இந்த உலகம் தான். அந்த உலகம் எவ்வளவுதான் இது சீரழிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அந்த உலகம் எப்படி வந்து நம்முடைய வருங்கால சந்ததிக்கு நாம் வந்து கொடுக்க வேண்டும். எப்படி நாம் நிறைய வளங்களை பெற்றுக்கொண்டோம், நலன்களை பெற்றுக்கொண்டோம் இந்த உலகத்தின் வாயிலாக. அந்த வளங்களையும் நாம் வந்து சுரண்டி நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையை வந்து நம்ம நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுயநலமான இந்த கலாச்சார சூழலிலிருந்து விடுபட்டு இந்த பொது இல்லத்தை பேணி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திருத்தந்தை தன்னுடைய அந்த லவ்தாத்தோசி அப்படிங்கிற மடல் எழுதியிருக்கார். அவர் அந்த மடலை எழுதுவதற்கு முக்கிய காரணமாக அவருக்கு ஒரு தூண்டுகோலாக அமைந்தவர் யாருன்னு பார்த்தா புனித அசிசியார். அந்த அளவுக்கு அவர் இயற்கையை நேசித்தார், இயற்கையை இறைவனை கண்டார். நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு சின்ன விஷயங்களை நம்ம இயற்கையில நாம் இறைவனை காண்கின்றோம், காண முடியும் அப்படின்னு பார்த்தா பெரிய கேள்வி. ஒருவேளை இயற்கையில நாம் இறைவனை கண்டோம் என்றால் நாம் அதிகமாக செயற்கையை நோக்கி போய்கொண்டிருக்க மாட்டோம். இயற்கையை நாம் வழிபடுவோம், நிறைவடைவோம். நான் ஒரு சமயத்தில் நினைப்பேன், அதாவது இந்த ஆலயங்கள் சுவர்லாம் இல்லாமல் வெறும் பதிப்புரை மட்டும் இருந்து திருப்பதி ஆற்ற முடியுமா அப்படின்னாக்க யோசிச்சு கொடைக்கானலில் சுந்தரத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தேசத்தை விட்டு அங்கே இடம் இருக்கிறது. அங்கே ஒரு மாதா கேள்வி இதுதான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பனாக இருக்கும், ரொம்ப பெரிய அழகாக இருக்காது. அவங்க சுற்றி மலை இருக்கிறதால அதே ஒரு அழகிலே ஒரு இருக்கும். அங்கே அடிக்கடி நாங்கள் திருப்பதி வைக்கிறோம். அந்த திருப்பதியில் வந்து ஒரு பெரிய மனநிம்மதி மனநிறைவு இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். அந்த இயற்கையோடு இணைந்து நாம் கடவுளை இணைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய மனதிற்கு ஒரு நிம்மதி, ஒரு மகிழ்ச்சி, ஒரு மனநிறைவு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை நான் ஆழமாக நாங்கள் உணர்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் இந்த இயற்கைக்கும் இந்த இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அப்படின்னு நம்முடைய அசசியாத இந்த நாம நாம் கேட்டு பார்க்கணும். ரெண்டாவது நம்ம தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இந்த மாதிரி நாம ஜெபிக்க முடியுமா? அந்த ஜெபத்தை தனிமையில் கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. நிஜமாக உங்களுக்கு அந்த தனிமையில் மக்கள் ஞாபகம் முன்னாடி அந்த ஜெபத்தை குறுக்கமாக நீங்கள் வாசிச்சு பார்த்தா ரொம்ப அது வந்து நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. ஆனால் அப்படி நடைமுறைப்படுத்தினால் கண்டிப்பாக அவர் வந்து கடைசியில் ஜெபத்தில் முடிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, இறப்பதில் நித்திய வாழ்வு அடைவோம். நாம் நம்மை இறக்கும் பொழுது கண்டிப்பாக நாம் நித்திய வாழ்வை அடைய வேண்டும். இந்த விஷயங்கள்லாம் செய்யறதுனா நாம் இறப்பதற்கு சமம். என்னை எடுத்து பிறரை நேசிப்பது, என்னை நான் புரிந்து கொள்ளப்படுவதை விட பிறரை புரிந்து கொள்வது, நாம் அன்பு செய்யப்படுவதை விட பிறரை அன்பு செய்வது, இதையெல்லாம் என் வாழ்வை நான் செய்யும் பொழுது கண்டிப்பாக என்னை நான் கொலை செய்து என்னை பிறந்து நான் நித்திய வாழ்வேன். நான் நித்திய வாழ்வேன். அது வந்து தளத்தில் வரக்கூடிய நாம் அதை உணர்ந்தோம்னால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்வு வித்தியாசமாக இருக்கும். அது வந்து ரொம்ப கடினமான ஒரு கடினமான ஒன்று இல்லைன்னா அதை வந்து கடைபிடிக்க முடியாதுன்னு ஒன்று இல்லை. ஏன்னா நமக்குள்ளே ஒரு வாழ்க்கை காட்டிட்டு இருக்காரு, அசிசியர் வாழ்க்கை காட்டிட்டு இருக்காரு. வந்து நம்முடைய வாழ்க்கையில் இது சாத்தியம் அப்படின்னு தான் நான் பண்ணிட்டு, அதனால் ஒருவேளை அப்படி நம்மளால் வாழ முடியும்னாலும் அத்தகைய வாழ்விற்காக ஆசைப்படுவோம். நம்முடைய வாழ்வு நம்முடைய அசிசியாருடைய வாழ்வினால் நீக்கப்பட்டு அவர் போல நாம் கடவுளை குடும்பமாய் இயற்கையை தரிசிக்க, அவர் போல பிறரில் நம்முடைய வாழ்வில் நிறைவான இதில் படித்து வந்து கொண்டார்கள். வாழ்வு இசைக்க ஒன்றாகவே
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுமான பதி எல்லாவோட தந்தையாக இருவருக்கும் ஏற்றதாக கொண்டாடுங்கள். எல்லாம் கொண்டாடுங்கள். இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுத்து வேண்டுகின்றோம். புனித பிரான்சிஸ் ஆர்வத்தோடு தழுவிக் கொண்ட சிலுவை மறைமுறை நாங்களுக்கு ஏற்றபடி கொண்டாட கல்வி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் தேவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான என்று உன்னை எல்லாம் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எல்லாரும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனித பிரான்சிஸ் அசிசியானவரை உமது திருவை மகிழ்ந்தெழுக்கச் செய்கின்றி அவருடைய நிலை பற்றி மிக்க வாழ்க்கையிலேயே எடுத்துக்காட்டால் அவர்களை வலுப்படுத்துகின்றேன். அவருடைய படித்தலையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மந்தாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானத்தூதர்களோடு புனிதரின் பெருந்தர்களோடு நாங்கள் சேர்ந்து நமக்கு புகழ்ச்சி பங்கு செய்து ஒரே குரலில் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே நல்லவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தருமை. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றால் அனைத்தையும் உயிர்ப்பித்து துணிப்படுத்துகின்றேன். கதிரவர் தோன்றி மறைந்து வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை கொள்ளுமாறு உமக்கென மக்களை இடையராக கொண்டு சேர்த்து வருகின்றேன். எனவே உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்த காணிக்கைகளை அதே ஆவியால் உறுதிப்படுத்த என் தாழ்மையை நினைக்கின்றோம். இவ்வாறு முக்கியமாகிய நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் உண்மை மாற்றமாக அவர் பணித்தமாறே மாறியிருக்கின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இடத்தில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசீர்வதி அதை பிடித்து தம்சத்தில் அளித்து அவர் கூறியதாகும். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக பங்களிக்கப்படும் என் உடல்.
அவ்வளவே இரவு அறிஞரை கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகின்ற ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் திருமகளை மீட்பளிக்கும் பாதுகாப்பையும் இயற்கைக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவுகொள்கின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருவையின் காணிக்கையை கண்ணோக்கியல்ல நன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உடல்களிலே திருவிழமாகும். இவ்வாறு உடைய திருமகளின் திருவுடல் திருத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய புதிய ஆவியால் இழப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக நிகழச் செய்கிறார்கள். இவ்வாறு எங்கள் கூட்டி மீண்டும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் மேற்கொள்ளப்பட்டவர்களோடு முதல்வராக இறுதிக்கு கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாற்றி கொண்டு மறைசாட்சியர், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித பிரான்சிஸ்சியா, எங்கள் பாதுகாவலராகிய தோழியர்கள் புனித அந்தோனியா, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உறுதி பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆர்வமாக இவர்களை வேண்டுகிறார். நாங்கள் என்றும் ஒரு உதவியை பெறுவோம் என உறுதியுடன் இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை ஓர் ஒப்புரவாக்கும்படி உடலுக்கெல்லாம் அமைதியையும் மீட்பையும் தர வேண்டும் என நன்றாகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்து கொண்டு அவையை சிறப்பாக மரியாதையை திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தசாமி, ஏனைய ஆயர்கள், திருநெல்வேலியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதிபெற செய்கிறார்கள். நீ விரும்பியபடி முற்றிலும் நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்க்கிறார்கள். கனிவுள்ள தந்தையை எங்கும் சுழந்திருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். எனது மாநில சகோதர சகோதரிகளை உமக்கு உண்பவராய் வாழ்ந்து இவ்வுலகில் சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்கள் ஒன்று சேர்ந்து அவர்களோடு ஒரு மாட்சியாக என்றும் மன்னருக்கு வருவோம் என எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீ உலகிற்கு எல்லா அன்புகளையும் வழங்குகின்றீர்கள். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வந்த இறைவனாகிய தந்தையே, தூயாவியாய் கொண்டு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியவே. மீட்பதிக்கட்டளையாக பிடிக்கப்பட்டு தூய படிப்படியாக பரிசுத்த நாம் துணிந்து பாடுவோம்.
என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருக்குமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துவதற்கு மறுத்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருமணத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ளார்கள். என்றதும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு ஏற்றுக்கொள்வதாக. ஆண்டவருடைய அமைதியை உங்களோடு கற்றுக்கொள்வோம். இதோ இறைவனின் செல்வர்கள், இதோ உலகின் பாவங்களை போக்குபவர்கள். இந்த செல்வத்திற்கு அழைக்க பெற்றோர், பேர் பெற்றோர்.